சின்ன வயசுலேருந்து ஒரு கதை கேள்வி கேட்டிருப்போம். ஒரு வேடன் வந்து சிவராத்திரிக்கு தூங்காமல் இருந்தாருன்னா அப்படிப்பட்ட கதையை நம்ம பார்க்க போகிறோம். தவநிதி முனிவர்னு சொல்லிட்டு சிவன் கோவிலில் இருக்கார். அன்றைக்கி நைட்டு சிவனை கும்பிட்றதுக்காக இருக்கார். இந்த பக்கம் வேடன் ஒருத்தர் வந்து மானை விரட்டிட்டு போகும்போது அந்த மான் வந்து என்ன பண்ணுது, தவநிதி முனிவர்கிட்ட போயிடுது. தவநிதி முனிவர் உடனே வந்து வேடன் மேலே கோவப்படுறாரு காப்பாற்றுறதுக்காக. உடனே வேடன் வந்து கோவப்பட்டுட்டு தன்னோட வேட்டையை வந்து தடுக்கிறேன்னு சொல்லிட்டு வேடன் என்ன பண்ணுறாரு, அந்த தவநிதி முனிவரை கொல்ல போகும்போது அங்கே வந்து சிவபெருமான் வந்து தோன்றி புலி மாதிரி தோண்டி இந்த வேடனை விரட்ட ஆரம்பிச்சாரு. வேடனை விரட்ட ஆரம்பிக்கும்போது பயந்து போய் ஒரு மரத்தில் ஏறிக்கிறாரு. அந்த மரம் பார்த்தீங்கன்னா வில்வ மரம். இந்த புலி வந்து எப்படா கீழே வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த வேடன் வந்து நைட்லாம் தூங்கக்கூடாதுல்ல, தூங்காமல் இருக்கிறதுக்காக அந்த இலையை, அந்த வில்வ இலையை வந்து எடுத்து அந்த புலி மேலே போட்டுகிட்டே இருக்காரு. விடிஞ்சிருச்சு. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி. ஸோ இவரே அறியாமல் முழிச்சிருக்காரு. ஸோ விடிய முழிச்சிருந்து வில்வ இலையை வந்து அந்த புலிக்கு வந்து புலியாக இருக்கிற சிவனுக்கு பூஜிச்சதுனால இவருக்கு வந்து முக்தி கிடச்சிருது. இவருக்கான ஆயுட்காலம், அந்த வேடனுக்கான ஆயுட்காலம் முடிய போகிறது பார்த்தீங்கன்னா காலையில் முடிஞ்சிடும். யமன் வந்து ரெடியாக இருக்கார் வரதுக்கு. உடனே நந்தி தேவர் வந்து மறித்து நிற்கிறாரு. யமனை வந்து உள்ளே விட மாட்டாரு. வாசலை பார்த்து தன்னோட மூச்சு காத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூச்சு காத்துனால தடுத்து நிப்பாட்டாரு. அதையும் மீறி யமன் உள்ளே வராரு. இதை பார்த்துட்டே இருந்த சிவபெருமான் என்னோட பக்தன் மேலேயே கை வைக்க வைறான்னு சொல்லிட்டு தட்சிணாமூர்த்தி மாதிரி உருவம் எடுத்து செங்கோல் வடிவம் தாங்கி அந்த யமன் அழிக்கிறாரு. அதுக்கான சிற்பங்கள் இங்கே இருக்குது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவைக்காவல்னு சொல்கிற தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்க்குற முதல் சிவராத்திரி தோணின தலம் தான் இந்த தலம். ஓம் நமச்சிவாய, திருச்சிற்றம்பலம், பழனிமலை முருகனுக்கு அரோகரா.